அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் இந்தியாவில் ரீசெண்டாக நடந்த மிகப்பெரிய கல்யாணம் அப்படின்னா இந்த ராமராஜு மந்தேனாவோட வீட்டு கல்யாணம் தான். உள்ளூர்ல இருந்து உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு பிரம்மாண்டமாக தன்னோட மகள் திருமணத்தை நடத்திருக்காரு. இதுக்கான மொத்த செலவு 100 இருந்து 300 கோடி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதை டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா இவர் இந்த மேரேஜ்க்காக உதய்பூர்லேயே மிகப்பெரிய 2 அரண்மனையை வாடகைக்கு எடுத்திருக்காரு. ஜக்மந்திர் ஐலாண்ட் பேலஸ், தாஜ் லேக் பேலஸ், இது ரெண்டுமே ஒரு நாளைக்கு வாடகைக்கு 1 கோடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது இல்லாம விஐபி, விவிஐபி கெஸ்ட்டுக்கு ரூம்ஸ்க்கு 50,000 இருந்து 10 லட்சம் வரைக்கும் வாடகை ரூம்ஸ் எடுத்திருக்கிறதாகவும், சாப்பாட்டுக்கு குறையே வைக்காம ஒரு பிளேட்டுக்கு 8,500 இருந்து 12,000 வரை செலவானதாகவும், டெக்கரேஷனுக்கு பல நாடுகளோட பல பூக்களை அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணி பல கோடி செலவு பண்ணதாகவும், குறிப்பா ஃபங்க்ஷன்ல பெர்ஃபார்ம் பண்ண ஹாலிவுட் பாடகி ஜெனிஃபர் லோபஸ் 1 மணி நேரத்துக்கு பாடி ஆடினதுக்கு 17 கோடி சம்பளமாகவும், பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங், ஷாஹித் கபூர், மதுரி தீட்சித் போன்ற சினிமா பிரபலங்களுக்கு தலா 1 இருந்து 4 கோடி வரைக்கும் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. சுருக்கமா சொல்லணும்னா இதை இவர் கல்யாணமா பார்க்காம திருவிழா மாதிரி நடத்திருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்றீங்க. இந்த மாதிரி நியூஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்மளோட சவுண்ட் பாக்ஸ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.